ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 403 பார்க்க போகிறோம். டீம் கசாமி போகிறத காட்டுவாங்க. புராமி திடீர்னு ஸ்டாப் ஆகி ஸ்மெல் பண்ணிட்டு காற்றுல ஏதோ ஸ்மெல் இழுக்குதுன்பான். முயாமி இறுதியா எப்படியோ நீ எப்படி ஸ்மெல் ஆகுறீங்க அதை நோட் பண்ணிட்டேன்னு கேட்பான். புராமி நான் இல்லை, உனக்கு புரியல, நீ ஸ்மெல்லி திங்ஸோட டீல் பண்ணுறப்ப எல்லா கைண்ட் ஆஃப் சென்ஸுக்குமே உன் மூக்கு சென்சிட்டிவ் ஆயிருப்பான். கசாமி என்ன ஸ்மெல்னு கேட்பான். புராமி ரொம்ப பேசுகிற அந்த லீஃப் சேர்ந்தவன், அவனோட மோப்ப வாசனையை எங்கே இருந்தாலும் என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்பான். கசாமி அவனுங்களா சாண்ட்லேருந்து மேலே வந்துட்டாங்களான்னு கேட்பான். புராமி ரிலாக்ஸாரு, இது இன்னும் ஃபன்னாக இருக்க போகுது, திரும்ப சேஸ் பண்ணுறாங்க, டேக் விளையாட்டு விளையாடலான்பா, இது ஒன்னும் எனக்கு ஃபன்னா தெரியலன்பா. முயாமி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் அவங்களால நம்மள பிடிக்க முடியாதுன்பா கசாமி. புராமி கைஸ் இதை செய்யலான்ட்டு பாவம் ஹிடன் லீஃப்ன்ட்டு முயாமி கசாமியை மாப்ப முடிப்பான். உடம்பு பயங்கரமா ஷேக் பண்ணிட்டு புராமின்பா. கசாமி சீரப் பண்ணுவான் புராமிக்கு. புராமி ஒரு கவுன்சிலிங் பபிள்ஸ் பண்ணுவான். முயாமிக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். 3 பேத்து மேலேயும் அது படவும். புராமி இது நம்ம சென்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணிரும், நம்ம மேல வாசனையே வராதுன்பா. 3 பேரும் கிளம்புவாங்க. கீபா அண்ட் அக்கமாருவால ஸ்மெல் பண்ண முடியாம போயிரும். ஹினாட்டா அடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்பா. ஷீனோ கவலைப்படாத, காரணம் என்னன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போனா என்ன, பாக்குற சென்ஸ் இருக்குல்லன்பா. ஆனா அவங்க பியாக்குகான் ரேஞ்சில் இல்லையன்பா. ஷீனோ சிம்பிளா நம்ம அவங்க ரேஞ்சுக்குள்ள போகணும்பா. இன்செக்ட்ஸை பயன்படுத்துவான். உங்களை நம்பிதான் இருக்கும் பூச்சிகளான்பா கீபா. ஷீனோ கிட்ட ஒரு பூச்சி வந்து சிக்னல் கொடுக்குவோம். ஷீனோ பார்க்க போனா அவங்களை அங்க கண்டுபிடிச்சிருக்க போலன்பா. அந்த இன்செக்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா சரி நம்ம ஸ்க்ரால மீட் பண்ணிட்டு கீபா நான் சொல்றது போத் ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ரால் ரெண்டத்தையுமே மீட் பண்ணலான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா அன்வேவரிங் கட்சினஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டீம்மேட் போறதை காட்டுவாங்க. ஷீனோவோட இன்செக்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தூரத்துல நின்று பாக்குங்க. டீம் கசாமி கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுல கவனமா. ஷீனோ தான் அங்க இருக்காங்கன்பா. கீபா இந்த தடவை அவனுங்க மனக்குள்ள புதைய வேண்டிய நேரம்பா. என்னாட்டா இருந்துட்டு பியாக்குகானால பார்த்துட்டு அவங்க சக்கராவை பார்க்க முடியலன்பா. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான் கீபா. ஷீனோ அது போய் தோற்றன்பா. கீபா செம்ம கடுப்பாயிருவான். உட்காந்து அப்படின்னா அதுக்கு போலியான்னு கேட்பான். ஷீனோ டவரை பார்த்துருவான். என்னாட்ட திரும்ப இன்செக்ட்ஸை பயன்படுத்த போறேன்னு கேட்பா. ஷீனோ செய்யலாம், ரியல் ஒன கண்டுபிடிப்போமான்னு கேரண்டி இல்ல, கூடவே சான்ஸ் இருக்கு அவங்க டவரை ரீச் பண்ண. என் இன்செக்ட் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்றப்பன்பா. கீபா கண்ண மூடவும் நருட்டோ தான் ஞாபகத்துக்கு வருவான். எதுக்கு அவன் மூஞ்சி வருதுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்க்கவும் என்னாட்ட என்னாச்சுன்னு கேட்பா. கீபா நம்ம கைவிடக்கூடாது, வாங்க போய் அவங்கள தேடலான்பா. அவங்க எங்க இருக்காங்கிற க்ளூ கூட தெரியாமையான்னு கேட்பான் ஷீனோ. கீபா உறுதியா நம்ம கிட்ட க்ளூ இருக்கு, கேரண்டியா அவங்க டவரை நோக்கி தான் போவாங்க. அப்புறம் கூடவே மணல்ல புதையாம போகணும்னு பாப்பாங்க. இது பெரிய பெரிமீட்டரா இருக்கலாம், எனக்கு தெரியும், இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. சரி ஹினாட்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்றேன்னு கேட்பான். ஹினாட்டா சரி ட்ரை பண்றேன்ட்டு பியாக்குகானால பாப்பா. பார்க்க போனா நார்த் ஈஸ்ட்ல நிறைய புதை மணல் இருக்கு, நார்த் வெஸ்ட்ல அதை விட அதிகம் இருக்கு. கம்பேர் பண்ணா நார்த் ஈஸ்ட் தான் சேஃபரா இருக்குன்பா. ஷீனோ டவர் நோக்கி போற ஃபேவர் தான் இருக்கு. நம்ம ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ரால்ஸ் இருக்க மற்ற டீம்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த ஹிடன் கிராஸை சேர்ந்த ட்ரியோவையோ டார்கெட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்பா. கீபா இல்ல அவனுங்கள தான் டார்கெட் பண்ணும். நான் கண்டிப்பா நருட்டோவா இருந்தா கண்டிப்பா அவனுங்கிட்ட அந்த ஸ்க்ரால மீட் எடுத்திருப்பான், அதுல டவுட்டே இல்லைன்பா. ஷீனோ நருட்டோ வாங்கவும், அதாவது நருட்டோன்னு சொன்ன மறந்துட்டு வெக்கப்படுவான். ஹினாட்டா அதேதான், நருட்டோவா இருந்தா கடைசி வரைக்கும் அவங்கள தேடி தான் பிடிப்பான்பா. கீபா வெக்கப்பட்டு நருட்டோவை விட்டு தள்ளு, இங்க நான் தான் கைவிடாம இருக்க போறேன்பா. ஷீனோ அதேதான், நருட்டோ கைவிட மாட்டான்பா. நான் தான் கீபா சொல்ல வரப்ப ஷீனோ இல்ல நாம கைவிட மாட்டோம்பா. கீபா ஷீனோன்ட்டு பார்க்கவும் ஷீனோ ஏன்னா டீம்மேட் சென்சரி பெர்செப்ஷன் பவர்ஸ் உள்ளது, அது தோக்கடிக்கப்படக்கூடாதுன்பா. என்னாட்டா ஷீனோன்பா கீபா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஆனவங்கன்னு காட்டணும், என்னாலும் சரி அவங்க தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்பா. டவர் கட்ட டீம் கசாமி நெருங்கும் போது புராமி திரும்ப ஸ்மெல் பண்ணிட்டு அவனை திரும்ப சேஸ் பண்ணி பக்கத்தால வந்துட்டாங்கன்பா. கசாமி எப்படி நீ தான் நம்ம சென்ட் அழிச்சிட்டேன்னு கேட்பான். புராமி ஏதாவது உள்ளுணர்வு மூலமா வந்திருக்கலான்பா. முயாமி மாற்றுப்பாதையில போலான்பா. புராமி பாரு அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்பா. கசாமி அதேதான், அவங்களோட விடாமுயற்சி சாதாரணமா இல்ல, அவங்க அவங்களோட ட்ராக்கிங் ஸ்கில்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்பா. முயாமி உட்காந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். புராமி நான் கூட இருக்கேன்ல ரிலாக்ஸா இருந்துட்டு ஏகப்பட்ட பபிள்ஸை வாய் வெளியே வெளியேற்றுவான். கசாமி சேரப் பண்ணிட்டு அந்த பபிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவான். டீம்மேட்டை காட்டுவாங்க. அக்கமாரு குலைக்கவும் கீபா உனக்குமான்னு கேட்பான். என்னாட்டா என்னன்னு கேட்கவும் இது அந்த தடியும் ஸ்மெல்னு ஸ்மெல் பண்ணிட்டு கீபா அந்த பக்கம் கூட்டிட்டு போவான். மனசுக்குள்ள என்ன வேணா ட்ரை பண்ணிக்க, ஆனா உன்னோட ஸ்மெல்ல உன்னால மறைக்க முடியாது, நான் வர வெயிட் பண்றான்னு திங்க் பண்ணிட்டு கீபா அப்படியே ஸ்லோவாவான். என்னாட்டா என்னாச்சுன்னு கேட்பா. ஷீனோ நினைச்சபடியே ட்ராப்ன்பா. கீபா ஸ்மெல் பண்ணிட்டு இந்த இடம் பூராவுமே அவன் ஸ்மெல் தான் அடிக்குதுன்பா. கீபா பபிளை நோட் பண்ணிட்டு இது அவனோட உண்மையான ஸ்மெல்லுன்பா. ஷீனோ நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்பா. கடுப்புல அப்படியே கோந்துருவான் கீபா. கடுப்பாயிட்டு மூஞ்சியை தொடக்கிறப்ப கீபா கண்ண மூடவும் நருட்டோ தான் ஞாபகத்துக்கு வருவான். ஃபேங் ஓவர் ஃபேங் ட்ரைனிங் கீபா நக்கமாரு எடுத்துக்கிறப்ப மனசுக்குள்ள என்னால ஏன் சிரிச்சுட்டே இருக்க முடியுது, ஏன் என்னால திரும்ப எந்திரிச்சிட்டே இருக்க முடியுது, அதை செய்ய எனக்கு என்ன உதவுச்சுன்ட்டு சிரிச்சுட்டே மேல பாப்பான். நருட்டோ வில்லேஜை விட்டு போறப்ப என்னாட்டா மறைஞ்சது பார்த்திருப்பா. பின்னாடி கீபா உட்காந்துருப்பான். மனசுக்குள்ள நான் அவன் கிட்ட வந்துட்டேன்னு பாக்குறப்ப இப்ப மாஸ்டர் ஜெராயோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க போறான்னு திங்க் பண்ணிட்டு அடைச்ச நானும் போய் பயிற்சி பண்ணவும் தெரிஞ்சிருப்பான். ட்ரைனிங் கிரவுண்ட்ல அக்கமாரு கிட்ட கவனமா கேட்டு
இருக்க அக்கமாரு டூ ஹெட்டட் வுல்ஃபை சர்ப்ரைஸ் பண்ண போறோம்பா. ஏகப்பட்ட தலை வர மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஏகப்பட்ட தலைகளை நம்பர்ஸால இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்புறம் அதை நான் மல்டி ஹெட்டட் வுல்ஃப்னு சொல்ல போறேன்பா கீபா. அக்கமாரு பார்க்கவும் அப்புறம் அதை செய்யன்ட்டு கீபா மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு ட்ரை பண்ணுவான். பட் சொதப்பிக்கும். அக்கமாரு குலைக்கும். வந்த க்ளோன்ஸும் ஸ்டடியா இருக்காது, க்ளோன்ஸை செஞ்சவனும் ஸ்டடியா இருக்க மாட்டான். போதுமான சக்கரம் இல்ல போலன்ட்டு விழுந்துருவான். அக்கமாரு பக்கத்துல வருவோம். கீபா அதேதான், நீ சொல்றதுதான் சரி. பார்க்க போனா நிறைய ஷேடோ க்ளோன் செய்யணும்னா நிறைய சக்கரம் பயன்படுத்தணும்ட்டு மனசுக்குள்ள நருட்டோ கிட்ட அப்படி எவ்வளவுதான் சக்கரம் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ நிறைய க்ளோன்ஸோட நக்கல் பண்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அடைச்ச வேலைக்கு ஆகலைன்ட்டு கீபா எந்திரிச்சிட்டு முதல்ல ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும்ட்டு ஒரே ஒரு ஷேடோ க்ளோன் பண்ணுவான். இப்ப இதை செய்யலாம் அக்கமாரு 3 உடம்பு இருக்கனால இது 3 ஹெட்டட் வுல்ஃப்ன்பா. இனுசுகா ஸ்டைல் மேன் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காம்போ 3 ஹெட்டட் வுல்ஃப் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் க்ளோன் போயிரும். அக்கமாரும் நார்மல் ஆயிரும். கீபாவும் நார்மல் ஆயிருவான். கீபா என்னோட சக்கரா பாதியா டவுன் ஆகவும் என்னால என் ஜுட்சு சஸ்டெயின் கூட பண்ண முடியல. ஸ்டடியை இன்க்ரீஸ் பண்றதா என்னால 3 ஹெட்டட் வுல்ஃப் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்குவான். பெருமூச்சு விட்டுட்டு எந்திரிச்சிட்டு என்னால முடியும் இருப்பான். ஓடிட்டு என்னோட சக்கர போதுமான அளவு இல்லைன்னா அதை அதிகப்படுத்துவேன். நான் என்னோட ஸ்டாமினா தாய் ஜுட்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன். என்னோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை பில்டப் பண்ணிட்டு வெறித்தனமா ஓடி இருப்பான். இறுதியா நருட்டோ ட்ரைனிங் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். ஸ்மெல் பண்ணிட்டு கீபா நருட்டோன்னு திங்க் பண்ணிட்டு ரத்தம் வேர்வை இந்த இடம் முழுக்க நருட்டோட வாசம் தான் வீசுதுன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ கடினமா ட்ரைனிங் எடுத்ததை காட்டுவாங்க. கீபா அக்கமாரு கிட்ட உன்னால ஸ்மெல்லாலே சொல்ல முடியல, என்னால நருட்டோ எவ்வளவு கடினமா ட்ரைனிங் இங்க எடுத்திருக்காங்க அதை சொல்ல முடியும்பா. இப்போ இது என்னோட டர்ன். இந்த இடம் முழுக்க நம்ம வாசத்தை பரப்பணும்பா. அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் 3 ஹெட்டட் வுல்ஃப் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சொதப்பிக்கும். இன்னொரு தடவை அக்கமாருன்ட்டு நான் கைவிட மாட்டேன்ட்டு ட்ரைனிங் எடுத்திருப்பான். ட்ரை பண்ணி ஏகப்பட்ட அடி விழுதும். நான் அவங்ககிட்ட தோத்து போக மாட்டேன்ட்டு கீபா ரத்தம் வந்தாலும் திரும்ப ட்ரை பண்ண எந்திரிப்பான். கடைசியா பர்ஃபெக்டா 3 ஹெட்டட் வுல்ஃப் பண்ணிருப்பான். அக்கமாரு குலைக்கவும் அதேதான், இது என்னோட இல்ல இது நம்ம வாசன் இருப்பான். பிரசன்ட் கீபா என்னால நருட்டோ உணர முடியுது. அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். நம்ம கைவிட போறோமான்னு கேட்கறான். நம்ம கைவிட்ட கூடாதுன்ட்டு எந்திரிப்பான். இது ஓகே கைவிட்டுன்ட்டு புராமி மேல அந்த அட்டாக் வைப்பான். ஸ்ட்ரைட்டா கீபாவோட மூஞ்சி மேலே விழுந்திருப்பான். சீனா விலகி போறப்ப முயாமி முதுகுல அடிச்சிருப்பான். ஏன்னாட்டா அக்கமாருவ கசாமி பிளாக வச்சு பறக்க விட்டுருவான். கீபா நீங்க எப்படிறாங்கும் போது தொடர்ந்து கீபா மேல புராமி குதிச்சிட்டே தான் இருப்பான். யார வேட்டையாடுறவங்கள மாறதுல தப்பில்லையேன்ட்டு புராமி கண்டினியூவா அட்டாக் வச்சுட்டே இருப்பான். ஷீனா தப்பிச்சு வந்து அவங்க சர்ப்ரைஸா பிடிச்சாங்க, இப்படியே போச்சுன்னு திங்க் பண்ணுவான். கசாமி புராமி அண்ட் முயாமியை பயங்கரமா சீர் பண்ணுவான். ஹிப் ஹிப் ஊரேன்ட்டு. கீபா புராமி தொடர்ந்து அட்டாக் வச்சுட்டே இருக்கப்ப சம்திங் நோட் பண்ணிட்டு ஷீனோ அண்ட் ஹினாட்டாக்கு சிக்னல் கொடுப்பான். ஷீனோவோட கழுத்துல வெப்பனை வச்சிருப்பான் முயாமி. ஹினாட்டாவும் ஷீனோவும் அந்த சிக்னல் நோட் பண்ணுவாங்க. கீபா அசையாம இருக்கிறத பார்த்துட்டு என்னடா நகர மாட்டேங்கிறான் புராமி. கசாமி ஹினாட்டா அக்கமாருவை பறக்க விட்டுருப்பான். டீம் கசாமி சேர்ந்து நிப்பாங்க. புராமி எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டோம், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். கசாமி இல்ல புராமி இது டீம் ஒர்க்குன்பா. என்னமோ ஒன்று வாங்கடதை முடிச்சு வைக்கலான்ட்டு போவான் முயாமி. கசாமி பா போலான்கிறப்ப கூட இதெல்லாம் நான் தானே பண்ணன்பா புராமி. டிஃபிட்டான டீமேட்டை காட்டுவாங்க. புராமி டவரை பார்த்துட்டு நம்ம சாதிச்சிட்டோன்னு கத்துவான். முதுகுல ஏகப்பட்ட குணம் இறங்கும். முயாமி பார்க்கவும் புராமி எல்லாத்தையும் சிம்பிளா தட்டி விட்டு திரும்பி பார்ப்பான். டீம் கசாமி திரும்பி பார்க்கறப்ப டீம்மேட் அப்படியே நிப்பாங்க. நீங்களா எப்படான்னு கேட்பான் புராமி. இப்போ நிஜமா உங்களை நல்லாவே முட்டாளாக்கிட்டோம். நாங்க செத்துட்டோம்னு நினைச்சீங்களா, ரொம்ப மோசம், நாங்க உயிரோட இருக்குன்பா. பார்த்தா ஷீனோ தான் இந்த வேலையை பார்த்துருப்பான் இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணி. ஷீனோ நான் எனக்குள்ள இருக்க இன்செக்ட்ஸை பயன்படுத்தினேன், நாங்க செத்த ஸ்டேட்டுக்கு போன மாதிரி மிமிக் பண்ண. கீபாவும் ஹினாட்டாவும் இன்செக்ட்ஸ் க்ளோனோட ஸ்விட்ச் ஆனதை சொல்லுவான். புராமினால ஏத்துக்கவே முடியாது. கசாமி எப்படி தப்பிச்சிட்டீங்க, ஆனா எங்களை எப்படி ட்ராக் பண்ணி வந்தீங்க? புராமி அவங்க ஸ்மெல் உனக்கு வரலையான்னு கேட்பான். ஷீனோ எங்களோட சென்ஸ் லீக் ஆகல, அதுக்கு காரணம் இன்செக்ட்டை வச்சு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காட்டுவான். கசாமி நீங்க என்ன ஏர் டைட் சூட்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா இன்செக்ட்ஸை வச்சுன்னு கேட்பான். கீபா பிடிச்சிருக்கான்னு கேட்பான். புராமி ஆனா நாங்க தான் எங்க சென்ஸ் அழிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி அவங்க நம்மள ட்ராக் பண்ணிருப்பாங்கன்னு கசாமி கிட்ட கேட்பான். கீபா நான் ஒன்னும் உன் சென்ட்டை ஃபாலோ பண்ணல, இதோ இதை ஃபாலோ பண்ண. நருட்டோங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கான்பா. புராமி கேள்விப்பட்டதுல அவன் யாருன்னு கேட்பான். கீபா இருக்கான்னு சொன்னண்டா. அப்புறம் தொடர்ந்து என் மண்டைக்குள்ள ஓடுறான். ஸ்ட்ரேஞ்சா தோணுச்சு, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வெவ்வேறு வாசனை நினைவாற்றல கிளறுதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கப்ப சில புல்கள் என் எல்போல உரசிச்சு, அந்த வாசம் தான் அந்த ட்ரைனிங் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் நான் நினைக்கவே கூடாதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லைக் நருட்டோ அது என்னானாலும் சரி கைவிட்டுறாதேன்னு சொல்லிச்சுன்பா. முயாமி அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்பா. கீபா சம்மந்தம் இருக்கு. என் எல்போல வர வாசனைய நான் அந்த தடி உடம்புல ரப் பண்ணிட்டேன். அவன் உடம்போட வாசனை வேணா அழிக்கலாம், புல்லோட வாசனை அழிக்க முடியாதுன்பா கீபா. முயாமி பார்த்து அது உன் தப்புன்பா. இல்ல இது மொத்த டீமோட தப்புன்பா கசாமி. கீபா நாங்க உங்களை பிடிச்சிட்டோம், அதை திரும்ப கொடுங்கடா, இல்ல நாங்க பறிச்சுக்க போறோம். அந்த எவன் ஸ்க்ரோல் எங்களுதுன்பா. முயாமி சமனிங் ஜுட்சு பண்ணி முகரன் மருவை வர வைப்பான். அதை அட்டாக் வைக்கவும் ஷீனா அவனோட பூச்சிகளை உள்ள விட்டுருவான். வெற்றிகரமா தொற்ற வச்சுட்டேன்பா. ஏன்னாட்ட அந்த ஹேர் கரண்ட்ல எது மேலேயுமே படாம டாச் பண்ணி போவா. கீபா அக்கமாரு ஃபேங்க ஒரு ஃபேங் பண்ணுவாங்க. முகரன் மாறு முன்னால வரவும் ஷீனா முழுங்குங்க பாராசிட்டிக் ஜைன்ஜாட்டிக் பீட்டில்ஸ்ன்பா. அதோட உடம்ப தொலைச்சுக்கிட்டு வருங்க. முயாமி கதறுவான். ஏன்னாட்ட கசாமி கிட்ட போயிட்டு 8 ட்ரை கிராம் ஹேர் பம்ப் பண்ணுவா. புராமி மேல மோதி நிப்பான். கீபா 3 பேத்தையும் ஒரே சமயத்துல காலி பண்றேன்ட்டு ஷடக்ளோன் ஜுட்சு பண்ணிட்டு இனுசுகா ஸ்டைல் மேன் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காம்போ 3 ஹெட்டட் வுல்ஃப் பண்ணுவான். இதை பார்த்த முயாமிக்கு அல்லு விட்டுரும் புராமின்பா. புராமி எல்லாம் ஓகே தான்பா. கசாமி சேரப் பண்ண ஆரம்பிக்கும் போது கீபா டெயில் சேசிங் ரொட்டேஷன் ஃபேங் பண்ணுவான். அடிச்சு பறக்க விடவும் ஸ்க்ரால் கீழே விழுகும். கீபா பிடிச்சிருவான். என்னாட்ட கீபா ஓடி வருவா. ஷீனோ நருட்டோ காப்பாத்திட்டான். அதுக்கு காரணங்கும் போது கீபா அதுக்கு காரணம் நருட்டோ நம்ம கைவிட்டுற கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்திருக்கான்பா. அதே தானே விளையாடாத, நான் தான் நருட்டோ ஞாபகப்படுத்தினதுன்ட்டு ஸ்மெல் பண்ணிட்டு அவன் சென்ட்டை ஸ்மெல் பண்ணி வந்தது நான் தான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்பா கீபா. ஏன்னாட்டா இன்னும் நான் நருட்டோன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது கொடூரமா மூஞ்சியை வச்சு கீபா அது நான் தான்பா. அக்கமாரு குலைக்கவும் நீ சிறப்பா தான் செயல்பட்ட அக்கமாருன்பா கீபா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 10 10 ட்ரபிள்ஸ்ங்கிற எபிசோட் தானே அட்டோஷிப்புடன் அடுத்து பார்க்க போறோம் பானாஜி.